இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா கோன்சியன்சின்னு சொல்லிட்டு சூச்சூரில் இருக்க ஒரு பழங்கால சிட்டி தான். போகிற வழியிலே பாருங்க நிறைய மீன்ஸ். ஸோ போகிற வழியிலே நிறைய ஃப்ளார்ஸ், சூச்சூர் மார்க்கெட் தான். சூச்சூர் ஃப்ளாஸாக வச்சுருக்கானுங்க. இந்த பூவெல்லாம் பிக்கக்கூடாது, பிச்சா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடு. ரூல்ஸ் இருக்கு. அப்படியா? அப்போ சாயங்காலம் மட்டும் பிச்சுக்கலாமா? டிராஃபிக் ரூல்ஸை எவ்வளோ மதிக்கிறாங்க பாருங்க. இதனால் போட்டப்போ தான் போகிறாங்களே. ஏன்ஷியன் சிட்டி மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ். இது ஒரு பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப் சியாங்மன் ஸ்ட்ரீட். ஃபுல்லாக ஈவி தான். இங்கே பாருங்கள், ஒரு பெட்ரோல் பைக்கை பார்க்க முடியாது. அதே மாதிரி பஸ்ஸஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவி ஆப்ரேட்டட் பஸ்ஸஸ் தான். லைக் பார்ஷியலாக வந்துட்டு லாரியெல்லாம் இன்ஜினில் தான் ஓடுது, பெட்ரோல் டீசலில் தான் ஓடும். ஏன்னா வந்துட்டு லோடு இழுக்கணும்ல. பட் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக போகும். லைக் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம என்ஜினில் ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் டீசலில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகிறதுமே ஈவியில் தான் ஓடும். ஹைப்ரிட் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வலது சைடு தான் வந்து வண்டி ஓட்டணும். நம்ம ஊர் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இடது சைடு வண்டி ஓட்டணும். பட் இங்கே எல்லாமே வலது சைடு தான். அதே மாதிரி இதுக்கேற்ற மாதிரி ஸ்டியரிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வலது சைடில் இருக்கும். பட் எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பைக்ஸ் எல்லாம் போகிறதுக்கு தனி பார்த்து இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸில் முக்கியமான விஷயம், கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. டிரைவர் தான் கண்டக்டர், கண்டக்டர் தான் டிரைவர். அதே மாதிரி பஸ்ஸில் போகும்போது ஃப்ரண்ட் கேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் போனாலும் சரி, அந்த பஸ்ஸு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் எவ்வளோ தூரம் போனாலுமே ஒரே ஒரு ஆரம்பி தான். அதாவது 10 ஆரம்பி ஒரே ஒரு யான் மட்டும் போட்டால் போதும். அந்த பஸ்ஸோட ஸ்டார்டிங் இடத்துலேருந்து எண்டிங் இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யான்லேயே பயணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஸ்டாப்லேருந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணுன்னாலும் அதே ஒரு யான் தான். அதே மாதிரி இந்த ஸ்டாப்லேருந்து ஒரு 10-15 ஸ்டாப் தள்ளி இறங்கினாலும் அதே ஒரு யான் தான். ஸோ அது வந்து அலிபே விசாட்டில் நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சோம்னா பே பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹியர் அருண்ராஜ் காஞ்சியன் டாங்லு. இங்கே பிடிச்சதே இந்த டிராஃபிக் ரூல்ஸ் தான். ஒரு பயம் மீற மாட்டான். நாம மீறுவோமா? ஃப்ரீ ரைட். அதே மாதிரி நம்ம ஊரில் ஃப்ரீ லெஃப்ட்ன்ற மாதிரி இது வந்து ஃப்ரீ ரைட். ஸோ ரைட் சைடில் வந்து ஃப்ரீ இப்படி க்ளோஸாக போய்க்கலாம். ஸோ ரெட் சிக்னல் போய் போட்டாலும் பஸ்ஸில் ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு பஸ் எப்படி இருக்குன்ட்டு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக. ஸோ இது வந்து இங்கே உள்ள பேங்க் ஏபிசி பேங்க், அக்ரிகல்ச்சரல் பேங்க் ஆஃப் சைனா. இங்கே தான் மெட்ரோ வேலை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்து க்ரீன் மேட் வந்து போட்டிருக்காங்க. லைக் ஒரிஜினல் மாதிரி இருக்கு பாருங்க. மெட்ரோ தான் நடத்திட்டு இருக்கு சைனா. காருக்கு நிறைய ஈவியில் வந்துருச்சு. ஸோ பெட்ரோல் டீசல் கார்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் பொல்யூஷனில் நம்பர் 1 எடுத்த கண்ட்ரி. பட் இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஈவி தான்.
அப்படியே ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக போகிறோம். ஏன்ஷியன் ஸ்ட்ரீட் ஆஃப் சூச்சோ வான்ஷியன்சி. இங்கே இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸும் மிக்ஸாக இருக்கும். சைனீஸ் பிராண்ட்ஸ் நிறைய சீன கடைகளை பார்க்க முடியும். இங்கே ஒரு கோயில் டெம்பிள் ஒன்று இருக்குது, ஒரு ஓல்டு புத்தா டெம்பிள். வந்த புதுசில் நாங்கள் தப்பாக வந்து போதி தர்ம டெம்பிள்னு நினச்சி வணங்கிட்டு இருந்தோம். இது ஓல்டு ஒரு புத்தாவோட டெம்பிள். இதுக்கப்புறம் பைக் போகாது, இறங்கி வேணா உள்ள போய் சுற்றுறீங்களா? சரி, ஓகே, இறங்கிட வேண்டியதான். இதுக்கு மேலே வந்து பைக் போகாது, பைக் நாட் அலோ. இங்கே நீ படிப்பீங்களா? அங்கே நீ பட போறீங்க? இதை வந்து சேஃபாக பார்க் பண்ணிட்டு போகிறாங்க. பிகாஸ் போலீஸ்மேன் வந்துட்டு முடிச்சிட்டாங்கன்னா சிக்கலாயிரும். அப்புறம் பைக்கு வந்து ஃபைன் கட்டி தான் எடுத்து வரணும். ஓல்டு ஆட்டோ ரிக்ஷா. ஹலோ மூளை ஸோ ஆட்டோ ரிக்ஷா இதுதான். கார் போர்ஷன் நினைக்கிறேன். இது ஒரு ஈவி கார். ஆனால் பிராண்டு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்து ஒரு ஈவி கார். டவுனாக இருந்த இடம் இப்போ ஃபுல்லாக சிட்டி அண்ட் கடைகளாக இருக்குது. ஃபுல்லாக கடை தான். லுக் லைக் an ஏஷியன் பில்டிங். கேஎஃப்சியே இந்த மாதிரி ஒரு கடையில் தான் வச்சுருக்காங்க. சார் நம்ம இந்த ஊரில் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து ஃபாரின் இன்வெஸ்டரோட கண்ட்ரோலில் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் சொல்கிறபடி தான் அவன் கடையே வைக்கணும். ஸோ இந்த மாதிரி சிட்டி, இந்த ஏன்ஷியன் சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கேஎஃப்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ புத்த கோயிலுக்குள்ளே போக போகிறோம். யார் இவ சித்தப்பாவா? ஸோ கோயிலுக்குள்ளே போக போகிறோம். நிறைய இந்த கோயில் எடுக்குன்னா எடு. ஆல்ரெடி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபோட்டோலாம். ஸோ இங்கே ஒரு மாங்க்ஸ், சைனீஸ் கடவுளா? ஸோ மாங்க். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. இந்த மாலை, பாசி மாலை மாதிரி. ஸோ நம்ம ஒருத்தங்களா பார்ப்போம். ஸோ இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, யாருன்னே தெரியல எனக்கு. இது ஒரு வகையான முத்து. பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற சைனீஸ் கேரக்டர்ஸில் இருக்குது பாரு. இது ஒரு கடவுள்.
கோயிலுக்குள்ளே. பல வருஷ கோயில் போல். ஸோ இதுக்குள்ளாடி போகணுன்னா வெளியே வந்தோன்னா அடுத்து ஒரு கோயில் இருக்குது. ஸோ இது முகப்பு வாயில். ஸோ நைட் பார்க்க லைட்டிங்ஸோட பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். பட் கோயிலெலாம் க்ளோஸாக இருக்கும். இங்கேயும் சுற்றி வருமா? எந்த கடை? இங்கே ஸ்டால் இங்கேயா? ஓகே ஓகே. கொஞ்ச நாள்லாம் எத்தனை நாளைக்கு முன்னாடி? இங்கே பாருங்க, இதெல்லாம் குப்பை வண்டி. இதுவும் ஈவி குட்டியான இல்லை, ஈவி ஷேர் ஆட்டோ மாதிரி. நீ ஹாவ். ஸோ இதெல்லாம் இங்கே வந்து சைனீஸ் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ மாலைகள், அதுக்கப்புறம் இந்த விசிறி. ஓ ஓ எப்படி ஓப்பனும்? 你反了怎么去打开呢？这样，往前推，不是往这面，要往前推。ஓகே. அழகா.你没我东西。ஸோ இதெல்லாம் பாசி மாலை, அதே மாதிரி சைனீஸ் ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து ஷால் மாதிரி ஒரு டைப்பு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சைனீஸ் ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக. ஸோ 大的，要不用，10元一条。ஓ இது ஒன்று எடுத்தோன்னா 10 யானு சும்மா. ஓகே. ஸோ சூச்சோ சிட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் அண்ட் ஃபார் க்ளோத்ஸ். ஓ ஹலோ. ஸோ இங்கே பாருங்க விசிறி, சைனீஸ் விசிறி. ஓகே. இதெல்லாம் வந்து கையில் நெஞ்சது பார்த்தா தெரியும், ஹேண்ட்மேடு. அண்ட் வேறு எதுவும் விசேஷமாக இல்லை, வேறு துணிகளில் இந்த கடை ஃபுல்லாக சைனீஸ். ஓகே. எங்கே ஐயோ துணி கடையா? ஓகே சரி. இது டாய்ஸு. விசிறியை வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கவா? திருப்பி வச்சுருக்கேன். ஓகே. முழுசாக சைனீஸாக மாறின பாத்மாவா போ. ஓமாங்க. என்ன வால் ஒரிஜினல் இல்லையா? அதெல்லாம் 10 யான் தான். அரிசிக்கோயா 20? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அனிமி. ஆமாம் அனிமியா. ஸோ அடுத்ததாக வந்துட்டு இது ஒரு கடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயே அப்படியா? ஏன் அப்படி? ஓகே. ஏன் சிப்பியெல்லாம் வச்சு முத்து சிப்பியா ஏமாத்துறாங்கய்யா? ஸோ இவங்க சொல்கிறாங்க இந்த சிப்பிக்குள்ளேருந்து எடுத்த முத்து தான் இந்த முத்து என்று. ரியல் பல். ஸோ இதுக்குள்ளே இருக்குன்றாங்க. ஸோ இந்த பேர்லை வச்சு தான் இங்கேருந்து பேர்ல் ரெடி பண்ணாங்கன்றாங்க. சாரி, இந்த சிப்பிலேருந்து தான் இந்த பேர்ல் வந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ஜுவல்ஸ் தான். ஸோ
இதெல்லாம் 20 RMB. ஸோ வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரிஸ் இருக்கு பாருங்கள். பட் இதெல்லாம் நம்ம சைட்டு கிடையாது. ஸோ இங்கே ஃபுல்லாக ஜுவல்லரி ஷாப்ஸ். ரேட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும். இதெல்லாம் 2000 ரூபா, 2000 நியர்லி 3000 rupees. என்ன வாங்குறியா பத்மா? காசு கொடுத்துருங்களா? மெய் வச்சியா? என்னது? ஓகே ஓகே. சைனீஸ் சாம்பிராணிகள். சாம்பிராணி ஊதுவத்தி. ஓகே, பெருசு இருக்கு, சின்னது இருக்கு. நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியல, கடவுளுக்கு படைக்கிறது போல. இதுவுமா? இது வந்து இதுக்குள்ள ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. பேப்பர் எரிக்கிற பேப்பர். அந்த கார்டுக்கு வந்து நீங்க பேப்பர் எரிக்கணும். ஓகே. எங்கடா இருக்கு? இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊதுவத்தி தான். எல்லாம் அதே மாதிரி இது மெழுகுவத்தி. இது சைனீஸ் மெழுகுவத்தி. ஸோ காணிக்கையாக இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஆன்டிக் ஷாப் மாதிரி. இந்த சாடி வந்து ஏய் இது வாங்குறியா? உடஞ்சிருமோ? 1000 ரூபா போட்டிருக்கு, 2 துண்டா உடஞ்சிரும். பிங்கான் பண்ணுறது. இந்த காசு எதுக்குன்னா இந்த பெயிண்டிங்காக. இந்த பெயிண்டிங் இது வந்து ஓல்ட் நார்மல் பார்ட் தான். இல்லை இந்த பெயிண்டிங்க்கு தான் மெயின் வேலையே. ஓ, இங்கே ஒரு முட்டை இருக்கு பாரு, ஆஸ்ட்ரிச் முட்டை மாதிரி. இந்த போட்டோவா? நானே இதை பெயிண்ட் பண்ணுவேன். கேட்டிங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணி தர மாட்டேனா? ஞாபகம் இருக்கா? இதுதான் வந்து நிறைய வந்துட்டு இந்த யூடியூப்ல பார்த்த தெரியுமா, ஒரு கிராண்ட் எடுத்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கியா? ராசினி அரோவனா வீட்டுக்கு வாஸ்து வேணும்னு சொல்லி வைப்பாங்க. இதெல்லாம் பவளப்பாறையில் செதுக்குனதா? கல்லு, மார்பிள். மார்பிள் கல்ல வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த கப் வீடியோ பார்த்திருக்கீங்கல்ல, வீடியோல இந்த கப்லாம் வந்து நல்லா செய்வாங்க. ஷைனிங்கா இருக்கறவங்களுக்காண்டி என்ன தேய்ச்சி வச்சிருக்காங்க? சரி வாங்க போலாம். ஜாடி பிங்கான் தானே? வாங்கி கொடுங்கண்ணா. பிங்கான் தானே? அந்த ப்ளூ கலர் அழகா இருக்கு, அந்த ரெட் கலர் அழகா இருக்கு. இது நல்லா இருக்கா? அடுத்த டெம்பிள். இங்கெல்லாம் காணிக்கை வைக்கிறதுக்கு இந்த ஊதுவத்தி இதெல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. உள்ளே புத்தா கோயில் இருக்கு. ஓகே, இதெல்லாம் உட்டன் மேடானா மலை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐயா இன்னும் வந்து புத்தா டெம்பிள் தான். ஆமாம், இதுக்குள்ளே இன்னும் நானுமே ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இது முன்னாடி. இப்போ டிக்கெட் கவுண்டருமே க்ளோஸாக இருக்குது. எத்தனை கோயில் இருக்குன்ற ஒரு மேப் வரைக்கும் இருக்குங்க. பட் எதுவுமே இங்கிலீஷில் இல்லாத மாதிரி இருக்குது. ஹலோ,
Money. ஓகே. ஸோ அந்த கோயில். ஸோ இந்த கோயிலை சுற்றி தான் நிறைய கடைகள்லாம் இருந்திருக்கு போல். ஃபுல்லாக பாருங்கள் ஊதுவத்தி கடை. இது மாதிரி ஒரு சில கடைகள்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். அருண், உன் கடைக்கு வர வெயிட் பண்ணு. இது வந்து ஹேர் ஸ்டைலிங் கடை போல். ஸோ விக்கு வச்சுக்கலாம், முடி வேணாம் முடி வெட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், முடி வந்து விக்கு செய்கிறாரு அவர். விக்கு முடி செய்கிறாரு பிரித்து ஸோ இது எல்லாமே அந்த கடை தான். இது வந்து சின்ன ஒரு ஜூஸ் ஷாப், சிகரெட் எல்லாம் விற்கிற கடை. இது எல்லாமே ஊதுபத்தி கடை. இங்கே உள்ள மெழுகுபத்தியை பாருங்கள், ஸ்டிக்கி, அதாவது கீழே குத்தி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். மெழுகுபத்தி ஒரு மாதிரி கோன் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். புஷி. ஓகே, ஜஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஊதுபத்தி. இந்த மாதிரி ஊதுபத்தி இந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த கடையில் ஒரு கோயில் இருக்குது. ஸோ இங்கேயுமே ஒரு கோயில் இருக்குது. ஒரு மாங்க் இருக்கார். அதுக்கப்புறம் இங்கே என்னது விசிறி கடையா? இதான் எடுத்தாலும் 5 ஆன் ஷாப்பா? இது 5 ஆன் ஷாப் தான் இல்லை, இதுவே வந்து 50 ரூபீஸ் சொல்கிறா. 15 RMB சொல்கிறா. 10 RMB-யா? என்ன விட்டா கம்மி பண்ணிடுவா. தாபோல இது கம்மி, 2 யானம் 3 யானம் வரும். ஸ்டார்டிங் 25 சொல்லி 10 块。不用了，谢谢。எங்கேயாவது பார்கெயின் பண்ணி வாங்கணும்னா ஏஜென்ட் பத்மாவதியை கூப்பிட்டுடுங்க. 10க்கு கம்மியாயிட்டா. இங்கே பாரு, ருத்ராஜ கூட்டு நம்ம ஊரில் இருக்க மாதிரி. இது ஒரிஜினல் ருத்ராஜன் உங்களுக்கு தெரியுமா? ஹூ நோஸ். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் இந்த மாதிரி முத்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லி போடுறாங்க. பட் நம்பிக்கை இல்லை. இதுலேருந்து செய்யப்பட்ட முத்து அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் ஆமை பூந்த வீடு வந்து விளங்காது அப்படின்னு. பட் இங்கே வந்து ஆமையை வளர்ப்பாங்க இந்த ஊரில். வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வளர்த்து சாப்பிடுவாங்களா? பேர்ல பவுடர் வேறு வச்சுருக்காங்க. பேர்ல் பவுடர் வச்சுருக்காங்க. புதினாவா? ஓகே, பரவாயில்லவா? நிறைய வந்து எங்கே புதினா குறி வைத்துள்ளார்கள் பாரு. இது பெட் ஷாப் மாதிரி தெரியுது. லைக் ஆன்டிக் ஷாப்.你是印度的还是巴基斯坦的？印度的。印度的。对。你在这边上学吗？是在这边上学还是工作？ஜாக்கி ஜான் படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் செய்கிற இடம் போல். ப்ரஷ் இதெல்லாம் வந்துட்டு செய்கிற இடம். ஓகே, ஷீஷே. இங்கே பாருங்கள், பெயிண்டிங்லாம் வந்து வச்சுருக்காரு. அது என்னது? எனக்கே தெரியலையே. ஓ, கண்ணாடியா? ஹலோ ஹலோ, சைனீஸ் தாத்தா. ஹலோ.
What is this? Okay. Okay. Very flow. We are from India. India. Okay, you know English. Your English is well. Huh? No, New Delhi. Chennai. I'm in China. Okay, okay. Chennai. Shanghai. Oh, Okay. Oh. Mumbai. Okay, okay. New Delhi. சரி Bye bye. பாய். ஸோ இதோட இந்த கோயில் ஜோன் முடிஞ்சிடும் போல். பட் நிறைய கடை ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சௌரி முடி கடை தான். இது என்ன காய்? இது குடுவ சொரக்கான்னு சொல்லுவாங்கண்ணா. இப்போ நம்ம ஊரில் கொஞ்சம் இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இது என்ன பிரச்சனை? என்ன இருக்கும் இதில்? அந்த காலத்துலலாம் சைனீஸ் வந்து இந்த இடத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டு இதில் மதுவோ இல்லை எது லிக்விட் ஐட்டமோ ஊற்றி வச்சு குடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. இது ஓஹோ, சரி, ஓகே ஓகே. அப்போல்லாம் வந்து இதை ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பியூஜியோ தண்ணி ஜியோ. ஓகே ஓகே ஓகே, குட் 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 குட். இதில் சின்னதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இதில் தான் பொடி, அப்போல்லாம் மருந்து இருக்கும்ல, மருந்து பொடி எங்கேயாவது அடிபட்டுரும்ல, அப்போல்லாம் இது வந்து பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்களா? சிம்பிளாக சொல்ல போனால். அப்படி. ஓகே, டன். கொடையாது. ஆமாண்ணா. இங்கே ஓப்பன் பண்ண பார்ப்போம். இந்த பாட்டி அந்த கொடையை ஓப்பன் பண்ணுறாங்க. சைனீஸ் கொடை, டிராகன் கொடை. கண்டாங்கி பாட்டில் வர கொடை தானே அது? ஓகே. வாவ், இந்த மாதிரி காத்தாடி. சும்மா சோக்கு. ஸோ பெல்ட்டு, திருப்பி விசிறி, ஹேட்டு. டைமர் இருக்கு பாருங்க. டைமர் மாதிரி டைமர் இல்லை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றா இது வந்து இந்த யானைத்தந்தம் இல்லை, இது பேர் என்னது? எருமையோட கொம்பில் செய்கிறது தானே கண்ணாடி. இது எருமையோட கொம்பில் செய்கிறது தானே அம்மா? இதுதான். இது போன்ல செஞ்சது, அதாவது தந்தம் சொல்லுவாங்கல்ல, அந்த தந்தத்துல இருந்து செதுக்கி செய்யறது. இது ஆயத்து மாதிரி இருக்கு. இது மசாஜர் தானே? இந்த கடையில பாதிக்கு பாதி மசாஜர் தானே வச்சிருக்காங்க. ஆமா, இது வந்து முதுகுல, இந்த இடுப்புல, வயிற்றுல எல்லாம் வந்து இப்படி செய்வாங்க. முதுகுல இந்த தண்டோட அந்த வலியில இருக்குல்ல. இது என்னது? இது வந்து முதுகு சொரியறது. இது கேட்டீங்க குட்டி பிள்ளைங்களுக்கு. ஆனா இதுல ஊசி வச்சு அடிச்சீங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது ஆயுதமா யூஸ் ஆகும். மசாஜர். இது ஒரு மசாஜர். அது கைக்கு. இது கைக்கு. ஓகே. கை காலுக்கு. பாம் சோல் அதுக்கு. செயின்ஸ். அதே மாதிரி இந்த நிறைய வந்து பவர் பேங்க்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பப்ளிக் ப்ரொவைடர் பவர் பேங்க்ஸ் இருக்கும். ஸோ நம்ம தேவைன்னா நம்ம இங்கே வந்துட்டு இந்த ஸ்கேன் கோடை இந்த ஸ்கேன் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரிலீஸ் ஆகிரும், எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு திருப்பி வச்சுக்கலாம். ஸோ லைக் ஹவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பேமெண்ட் இது இருக்கும். ஸோ இத்தனை ஹவர்ஸ்க்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் இது இருக்கும். ஸோ இது எல்லா இடத்துலையும் இப்போ இருக்குது. ஸோ யாராவது அவசரத்துக்கு அதாவது ஃபோன் பவர் பேங்க் இல்லை, ஸோ சார்ஜ் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வெயிட் பார்க்குறதுன்னு காமிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ வெயிட் மிஷின் இப்படி தான் பார்ப்பாங்க. 1/2 கிலோ. இது வந்து ஒரு ஜின்னோடது. எங்கே? ஸோ தம்பி யானைத்தந்தம் பார்த்துருக்காப்புல. எங்கே? ஒரிஜினலா? ஓகே. 1000 எவ்வளோ வந்துருக்கீங்க பார்க்கணும். இதுக்கு முன்னே ஒரிஜினல் யானைத்தந்தம். நிறைய
பழங்காலத்து பொருட்கள் மாதிரியே நிறைய பொருட்கள் இருக்கும். ஸோ நம்ம இப்போது இந்த சைடு வலை பின்னிக்கிட்டு இருக்காரு. மீன் பிடிக்கிற வலை வந்து இங்கே விற்பார் போல். தாத்தா வலை பின்னிட்டு இருக்காரு. ஸோ மீன் பிடிக்கிறதுக்கான வலைகள் தயாராகிட்டு பாருங்க. ஸோ தையல் கடை போல். இது சைனீஸ் கிளிப்பு நம்ம தலையில் வச்சுப்பாங்க பொண்ணு. ஸோ தலையை மடித்து கட்டிட்டு அது குத்தி வச்சுக்கிட்டோன்னா நிற்கும். நிறைய வெரைட்டியாக இருக்கும் பாருங்க. இதெல்லாம் கையில் போட்டுக்கிறது. ஸோ பாசிட்டிவிட்டிக்காக போட்டுப்பாங்க. இங்கே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும் நல்லாவே. கடை போட்டிருக்காங்க. வித்தியாசமான கடையாக இருக்கு. ஸோ நிறைய பப்ஸும் இருக்கும். ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு ஈவி கார் டாக்ஸின்னு நினைக்கிறேன். இந்த கார் கலர். ஸோ BMW அது என்ன கம்பெனி தெரியல. ஈவி கார். இது ஹுண்டாய் சாரி. இது கியா கார். டொயோட்டாவில் ராவோ RAV4. பென்ஸ் அகெயின் BMW. இது புயிக். இது டொயோட்டா. இது புயிக். ரைட் சைடு அங்கேயா? சரி, ஓகே. இந்த பக்கம் சும்மா பார்ப்போம் தெரு எப்படி இருக்குன்ட்டு. யா ஷோர். டெஸ்லா ஈவி கார். இங்கே நிறைய வெரைட்டியாக கார் பார்க்க முடியாது. ஸ்கோடா எல்லாம் அசால்ட்டாக நிற்கும். நம்ம சிக்னல் போட்டாச்சு. இது வந்து பெட் ஷாப்பு. ஸோ பெட் கார்டன். ஸோ நிறைய இருந்துச்சு. இப்போ எதுவும் அவ்வளோவா இல்லை. ஸோ இங்கே ஒரு ஆக்டோபஸ் ஹோம், ஒரு அக்வேரியம் ஒன்று உள்ள இருக்குது. ஆக்டோபஸ் ஹோமா? ஓகே. ஸோ அக்வேரியம் செட்டப் எல்லாம் நிறைய. இது ஒரு செட்டு. ஹோம் அக்வேரியம் செட்டப். எவ்வளோ தெரியலையே. மீன்லாம் எவ்வளோ இருந்துச்சுன்னா அதே மாதிரி நல்லா செட்டப் நல்லா இருக்கு பாரு. இது 4128 ஆரம்பிடா. மீனே இல்லை மீன் இல்லை, இது அக்வேரியம் மட்டும். இது ஒன்று வந்து 18 ஆரம்பி போல். முன்னாடி வளர்த்தணும் ஞாபகம் இருக்கா? இந்த செட்டப் எவ்வளோ தெரியல. இந்த செட்டப் இந்த ஃபிஷ்ஷு 280 ஆரம்பியாக இருக்கும். 2300. இந்த செட்டப் என்ன 5300. 53,000 போட்டு வச்சுருக்கானுங்க. இது நார்மல் காப் தான். எவ்வளோ தெரியல. இதெல்லாம் இவ்வளோ நார்மல் ஆற்றுலேயே கிடக்குது. இதெல்லாம் இது ஒரு ஃபிஷ் 18 ஆரம்பி. இது ஒரு ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஆரம்பி. 480 ரூபாய்.
அக்வேரியம் அழகாக டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணும். செட் பண்ணி வச்சுக்கலாம் டெம்பரேச்சர்ஸ் எல்லாம். ஃபைனலி அவர் நேம் ஆஃப் ஃபிஷ் ஃபைண்டிங் மூலம் வர ஃபிஷ்ஷு. மனுஷனை சாக்கடிக்காதான், மனுஷனுக்கு தான் சாக்கடிக்குமா, உனக்குலாம் சாக்கடிக்காதான். நான் வாங்கி வச்சுக்கிறியா? வரேன் 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 வரேன். ஆரோவனா குட்டிகள் நல்லா சாப்பிட்ற மீன் தான் இது. ஆமாம், அது சாப்பிட்ற மீன் தான், சாப்பிட்ற மீன் தான். இது ஒரு மீன் என்ன பார்க்குது, ஸ்லைடாக விட்டு கிடக்கு. ஏஞ்சல் தானே இது. டேங்க் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு தம்பி. அழகா இருக்கு பார்க்க. ஆனால் மெயின்டைன் பண்ணணும் நம்ம வாங்கி. ஸ்டார் ஃபிஷ், பெரிய ஒரு ஸ்டார் ஃபிஷ். அக்வேரியமில் வைக்க வேண்டிய மரக்கட்டைகள், அக்வேரியம் செட்டப்பில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இருக்குது. இந்த மீன் ரொம்ப சீப்பாக இருக்கும். 1.2 ஆரம்பி 12 ரூபா வாங்க. கத்தி மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நான் பார்க்க நைட்டு லைட்டை போட்டு விட்டிங்கன்னா, ஒரு குரூப்பாக வாங்கி விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்கணும். இதெல்லாம் கப்பி வெரைட்டி, இதெல்லாம் கப்பீஸ். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ மீன் வேணுமோ வாங்கிட்டு இங்கே ரேட்டை போட்டுக்கலாம். அடுத்த கடைக்கு போகலாம். வாங்கிக்க ஆசையாக தான் இருக்குது, பட் எடுத்து போக முடியாதே. ஃபுல்லாகவே பெட் ஷாப்பாக இருந்துச்சு, கின்னி பிக்கு அது இதுன்ட்டு. நான் இப்போ எதையுமே காணோம். நாய், பூனை, கோழி, கின்னி பிக்கு அப்படி இப்படின்னு நிறைய. பத்மா, இது என்ன முட்டை? வாத்து முட்டையா? ஏதோ முட்டை வைக்க வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஒயிட் கலர் சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது முட்டை. அங்கே எங்கே போகிறீங்க பத்மா? அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ பெட் ஷாப் மூடிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் கோவிட் பெட் ஷாப் இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். பிஃபோர் கோவிட் நிறைய பெட் ஷாப் இருந்துச்சு. இங்கே போய் பார்ப்போமா? உள்ள அந்த பெட் ஷாப் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ, ரீலோகேட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ பெட் ஷாப் இங்கே தான் இருக்குது. வாவ், ஸோ நிறைய செடிகள், செடி வாத்துக்கு வச்சு பாருங்கள். இதுதான் கினி பிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போர்க்கு பெயினில் ஒரு வெரைட்டி இதுதான். இது ஒரு வெரைட்டி ஆஃப் கினி பிக். இது பேரட். லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க. ரேபிட் தம்பி. ஓ சாரி.
நிறைய வந்து ஃப்ளார்ஸ் செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊர்லையா, எங்கள் ஊரில் இதுக்குன்னே ஒரு கடை இருக்குது. மென் இஸ் ஆல்வேஸ் மென், விமன் இஸ் ஆல்வேஸ் விமன். பூவை மோந்து பார்க்குறது, பூவை அடித்து பார்க்குறது, பூவை பறித்து தூக்கி போடுறது. நல்லா இருக்கு பாரு, லோட்டஸ் மாதிரி இருக்குது பாரு. பத்மா இங்கே பாரு, லோட்டஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது பட் ரோஸ் ஸ்மெல் அடிக்கும்னா ப்ளஸ் ரோஸ். ஆனால் உள்ள பார்க்கறதுக்கு டோரியா மாதிரி இந்த மாதிரி மலர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும், பெருசாகிடும். டோரியா மாதிரி வளர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும். டோரியா பூ மிக்ஸ் ரோஸ் கலவை மிக்ஸ் ஹைபிரிட்டா? இங்க பாருங்க இலை கூட தெளிவா சொல்லு. ஆனால் வாசனை மூணு பாருங்க சூப்பராக நம்ம ஊரில் இதோட ரொம்ப அதிகம். அங்கே பாரு, அந்த அம்மா கிட்ட போகுது. இப்போ ரோஸ்லேயே நிறைய வெரைட்டியாக இருக்குது பாருங்க. பை 105 ஆரம்பியா? வழி நடுக்க பார்த்தேன்னா காட்டு மல்லிங்கிற மாதிரி, வழி நடுக்க பார்த்தேன்னா ரோஜாவாக தான் இருக்கும் போல. இங்கே பாரு நம்ம ஊர் முல்லை. முல்லை எது அது கூட வச்சா? ரெண்டும் இனமாக ஒரே இனமாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு ஃபோட்டோ? இங்கே பாரு, கின்னிட்டுக்க பாருங்க, ஓட விட்டுட்டு இருக்காங்க. கின்னிட்டு தலைவர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே இதெல்லாம் வந்து அமைதியாக இருக்காங்க. கேமரா வேற ஜூம் அவுட் ஆகிக்கணும். வாத்துக்கு பாருங்க, தண்ணி சொட்டு நீர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சு குடிக்கிட்டு பாருங்க. இது கின்னி பிக் தானே அண்ணா? பத்மா, கின்னி பிக் தானே? கோழி குஞ்சு ஊரில் இருக்குல்ல, சீன கோழி குஞ்சு. கடை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் ஷாப் தான். நிறைய பெட் ஷாப் இருந்துச்சு. இப்போ பெட் ஷாப்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஃபுல்லாக வந்து ஃப்ளார்ஸ் பிளான்ஸ் இருந்தால் இந்த கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. பெட் ஷாப்லாம் நிறைய மூடிட்டாங்க. ஸோ இவங்க கேக்டஸ் இதெல்லாம் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ஒரு கேக்டஸ்க்கு எவ்வளோ வெரைட்டி கேக்டஸ் இருக்காரு. பூ பூக்கிற கேக்டஸ், கேக்டஸ் பூ பூக்கும். பட் களி சைடு நம்ம ஊரில் வந்து வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்க, இது ஒரு வெரைட்டியான களி செடியாக இருக்குது. இங்கே வெட்டுக்கிளி தானே? இது வெட்டுக்கிளி தானே? அப்பா, பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க வெட்டுக்கிளி. பாருங்க, அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க. நம்மளை பார்த்து சவுண்டு கம்மி. இங்கே வந்து தலைமை மட்டும் ஊங்கிட்டு இருக்க மாதிரி. இதெல்லாம் வந்து பெட் அனிமல்ஸ் மாதிரி வளர்ப்பாங்க. இது பாருங்க, அடுத்து நண்டு. நண்டு, ஆமை, நண்டு பாருங்க, நண்டு, ஆமை. இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கை கால் இருக்க ஃபிஷ்ஷை பாருங்க. இது பாருங்க, இந்த மீனுக்கு கை கால் இருக்கு. என்ன மீன்னே தெரில. இங்கெல்லாம் இன்னும் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ இது வந்து கலர்ஃபுல்லான தவளை. இங்கே நண்டு குட்டி விட்டுருக்காங்க பாருங்க. நண்டோட குட்டி கலர்ஃபுல்லான தவளை. ஆமை கூட வளர்க்குறது வளர்ப்பாங்க வீட்டிலே போட்டு. பட் நம்ம ஊரில் தான் ஆமை பூ இந்த வீடு வழங்காதுன்பாங்க. நம்ம ஊரில் தானே ஆமை பூ இந்த வீடு வழங்காதுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஆமை தான் வாங்கி வளர்க்குறாங்க. அதே மாதிரி செடி வளர்க்க உள்ள பாட்டு கிடையாது. வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாட்ஸு. இந்த செடி நல்லாவே இருக்கு.
வளைஞ்ச அழகா புதினா இது கேக்டஸ் டைப்பு. இதெல்லாம் வந்து தாமரை விதைன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பெட் ஷாப் இருக்கு. ஆமை ஃபுல்லாக ஆமையாக இருக்கு. நீங்கள் வச்சா அதுக்கப்புறம் இது என்ன கோழி வித்தியாசமாக இருக்கு. காடைக்கோழி. காடைக்கோழிலே ஒரு வெரைட்டியான காடைக்கோழி. நாய்க்குட்டியெல்லாம் ஒன்றும் காணும். நிறைய நாய்க்குட்டியெல்லாம் சொன்னாங்க. தேடி பார்ப்போம் இருக்கான்ட்டு. கூட்டு நிறைய கோழி இன்னைக்கு தான் வளர்த்துட்ருக்கேன். இப்போ ரேபிட் நிறைய ஃப்ளார்ஸ் தான் இருக்குது பாருங்க. இதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ளவர் கடை தான். பாருங்க ரேபிட் வந்து வெட்டி பார்த்துக்கிட்டு வெட்டிக்கிளி தான் நிறைய தாத்தா பார்த்துட்டு இருந்தேன். சேவல் கோழி, சைனீஸ் சேவல் கோழி. ஆமாம் கோழி கடை, கடைக்கோழி. காடை இது பாரு, இது காடைடா. ஜப்பான் காடையா இது பேரா? ஒரிஜினல் கடை இதோட பெருசாக இருக்கும்ல. ஒரு வாத்து நெட்டில் போட்டு மேலே குதிச்சு ஓடிவான்னு. கேரட்ஸ் பாருங்க எப்படி கொட்டுதுன்னு பாருங்க. கையை உள்ள விட்டுருக்காங்க பாருங்க. வாவ் அப்பா எவ்வளோ பெரிய முயல் குட்டி. குட்டி இல்லை முயல். எவ்வளோ பெரிய முயல் பாருங்க. நண்டு எங்க நண்டு தூங்குது. இது சும்மா அக்வேரியம் செட்டப். ஆமா ஒரிஜினலா நத்தல். யோ இது வந்து இந்த ஸ்டிப்புக்குள்ள வந்து அடைஞ்சிருக்குயா. இது பேர் நத்த கிடையாது. நத்தையை சாப்பிட்டுட்டு இது அடைஞ்சிருக்கும். ஆமா ஹெர்மிட் கிராப்னு சொல்லுவோம். ஓஹோ பாலாஜி நண்டா. இதுதான் நான் அந்த அக்காவுக்கு வாங்கி கொடுத்தேன். ஃபைட்டர் ஃபிஷ். ஃபைட்டர் ஃபிஷ் இதுதான். இதே மாதிரி தான். காட்டி. ஆனா என்னோடது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குமே. இங்கடா எது அந்த மாதிரி இல்ல. தோகை நல்லா பெருசா இருக்கு என்னோடது. இது சூப்பரா இருக்கு. நல்ல வேலை பெருசாவே இல்லையும் நினைச்சேன். இங்க பாருங்க சீன நாய். அம்மா பறவை எல்லாம் ஃளைட் எடுத்துட்டு போலாமாண்ணா? கொண்டு வாங்க ஒண்ணு. உங்களுக்கே ஃளைட்ல ஏறணும். பறவைக்கு ஃளைட்ல ஏறணும். இந்த அக்வேரியம்லாம் ரொம்ப காசு கம்மியா தான் இருக்கும். இதுக்கு டிக்கெட் போடணும் எவ்வளவு ஆகும்? நிறைய பைசா வச்சிருக்கியோ. இங்கெல்லாம் கொஞ்சம் சீப்பராக தான் இருக்கும். அக்வேரியம் செட்டப்பே ஒரு 1000 ரூபாயில் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். ஃபிஷ்ஷு நிறைய வெரைட்டி இருக்கும்.
这个多少钱？Thank you. Thank you. Thank you. Thank you. Hello. Hello. 多少钱？3个10块钱。3 மீன் வந்து 10 ஆரம்பி. பட் நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீன். எவ்வளோனே தெரில, ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் மீன். வாவ். ஸோ நிறைய அக்வேரியம், நிறைய லைக் பெட்டுக்கான அந்த ரேபிட்டு, கின்னி பிக்கு இப்படி தான் இருக்குது. இங்கே பாடுறாருன்னு இது கவனிச்சியா? கைகால் மீன் தெரில, மீன் தானா என்ன மீன் தான் தெரில. என்ன மீன் தெரியுமா? செவத்துல ஒட்டிக்குமா? இந்த மீன்லாம் காஸ்ட் கம்மி. இங்க பாரு தவக்கலை குஞ்சு. இங்க என்னன்னு தெரியல, மீன் வரைக்கும் காசு பண்ண மாதிரி இருக்கு. எங்க பாரு பச்சை கலர்ல ஒரு மீன் இருக்கு, இது நல்லா இருக்கு பார்க்க. கிளிப்பச்சை கலர்ல. பரவாயில்ல, அக்வேரியம் செட்டப் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் நார்மல் கோல்டு இதெல்லாம் நம்ம வேணா வாங்கிக்கலாம். அது நல்லா மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அப்பா வீட்டுக்கு விட்டு போறியா? முயல் குட்டியா செடியோவா? நீ போற ஏர் ஏசியா ஃப்ளைட்ல மனுஷனுக்கே இடம் கிடையாது இங்க. ஏய் இதுதானே இந்த இது. இங்க பாரு. ஹலோ 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 இங்க பாரு. ஏய் இதை பாட்னியில் படிச்சிருக்கோம் தெரியுமா? இது லிட்டு வந்து மூடிக்கும். பத்மா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. இது பேர் என்ன தெரியுமா? அம்மா இங்க வா. இது பேர் என்ன தெரியுமா? பாட்டிலில் வந்துச்சு. இதுக்குள்ள வந்து ஆக்சுவலாக இதோட மெக்கானிசம், இந்த பூவோட மெக்கானிசம் என்னன்னா, ஆமாம் இதுக்குள்ளே போயிட்டு இதோட இது வந்து இதோட உணவு வந்து சுவையெல்லாம் கொடுக்காது, நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். ஸோ அதனால வந்துட்டு தேனியெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே வரும்போது டப்புன்னு இந்த லிட்டு வச்சு அடைச்சிக்கும். பூச்சி எதுவாக இருந்தாலும் லிட்டு க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும், உள்ளே அதுக்கு சாப்பாடு கிடச்சிடும். ஃபுல்லாக பெட் ஷாப் தான் இங்கே. யாராவது லாங் டேர்மாக சைனாவில் இருக்கீங்க, ஒரு 6 வருஷம் 5 வருஷம் நாங்கள் இங்கே வாங்கிக்கலாம். வாங்கி நீங்களே வளர்த்துக்கலாம். ஃபைட்டர் இருக்கு பாருங்க. பட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியாது, அதுக்கு லைசன்ஸோடு எடுத்துக்கோங்க. நீங்கள் பெட்டு தான் வாங்கிட்டு போகிறீங்க, வளர்க்க போகிறீங்கன்னா சர்டைன் ரூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது கோவிடுக்கு அப்புறம். அதுவும் சைனாலேருந்து மற்ற கண்ட்ரிஸ் எடுத்துக்கோ ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் எப்படி கிராஸ் பண்ணுவாங்கன்னா தாய்லாந்து, மலேசியா அந்த மாதிரி இது பண்ணி கொடுப்போம். பூனை கண்டுபிடிச்சோம் கடைசியில். 2 பூனை படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பூனைக்கான கடைகள். பூனை ஷாப்பு. அடுத்து நாய்க்குட்டி சாப்பிட்றதுக்கு நினைக்கிறேன். இந்த நிறைய கொச்சன்னு இருக்குங்க பாருங்க. எவ்வளோ டைப் ஆஃப் டாக்ஸ். அடி வாங்க நாய் ஒன்று அமைதியாக படுத்திட்டு இருக்கு. வளர்ப்பு நாய், வீட்டில் வளர்க்குற நாய் போல. இங்கே பாருங்க ஒரு வெரைட்டியான மீன். பச்சை கலரு,
ஓ கப்பிலே ஒரு வெரைட்டியாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஒரு 2 ஆரம்பிங்க பாருங்க, 2 ஆரம்பி 3 ஆரம்பி அந்த மாதிரி தான் இருக்கும். காஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். இங்கே பாருங்க ஒரு நாய் பத்திக்கிட்டு கிடக்கு. நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உள்ளே போனால் பயமாக இருக்கு. எல்லாமே இதெல்லாம் அக்வேரியம் கடை, நார்மல் அக்வேரியம். ஸோ இதோட பெட் ஷாப் செக்ஷன் முடிஞ்சிருச்சு இங்கே குவாஞ்சஞ்சியில் உள்ளது. அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம டைமர் சொட்டேன்னா அப்புறமா கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? கோவிடுக்கு அப்புறமா இவ்வளோ கஷ்டப்படுற, எவ்வளோ நோய் சுற்றி தெரியுது. ஓகே எல்லார் கையும் வாஷ் பண்ணுவோம் சானிடைசர் வச்சு. நல்லா இருக்கா? ட்ரெஸ்ஸே அவ்வளோதானா சமல்ல. நிறைய சிசிடிவியா, சிசிடிவி மானிட்டருக்குள்ளே தான் இருக்கும். என்ன கரும்பு சக்கை இப்படி பிச்சு வச்சுருக்கேன். கரும்பு ஜூஸ் தயாரிக்கிற மிஷின் நம்ம ஊரில் இருக்குது தானே. ஸோ நம்ம ஊரில் கரும்பு ஜூஸ் இது, சாரி இங்கே கரும்பு ஜூஸ் இப்படி தான் கொடுப்பாங்க. ஈபையா பத்தியா 100 ரூபாய் கரண்ட் ஜூஸ். சீஷே இந்த ஏரியாலாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். வந்து போகிறாங்களா நிறைய பேர், ஸோ அதனால காஸ்ட் அதிகமாக. பட் நிறைய கடையை மூடியிருக்காங்க இப்போ. இங்கே பாரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டா போச்சு. எவ்வளவு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ? ஸோ இது வந்து இனிப்பு ஊறுகாய். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இனிப்பு ஊறுகாய், கொய்யாக்காய் ஊறுகாய். ஆமாம் ஹனியா, இது நார்மல் நம்ம சுகர் சிரப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்போம். ஸ்ட்ராபெரி ஸ்டார் ஒரு ஜின் வந்துட்டு 30 ஆரம்பி எவ்வளோ வேணா எடுத்து போட்டுக்கலாமா மிக்ஸ்டா? இல்லடா, அரை கிலோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதை பொறுத்து சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கும். இது மல்பரி. வாங்கி தரேன். பப்பாயா, ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் பண்ணி தான் பே பண்ணுவோம். ஓகேவா? நல்லா இருக்கும். அதோட கம்மியா எடுத்துக்கலாமான்னு கேட்டு பாருங்க.现在你照顾我生意了。不是，大不要1斤，大要半斤。可以。来。什么？没事的，来，半斤可以的。2காய் எடுத்து போடுங்க.你自己选水果，好吧？ ஓகே, சின்னதா பார்த்து போடுங்க. கொய்யா போடுங்க, அதான் நல்லா இருக்கும். என்ன கொய்யா? சேப்பு கொய்யெல்லாம் போட்டா 1/2 கிலோ வந்துரும் அதுவே. ஏடி. தண்ணி வேற இருக்குமா, ரொம்ப வெயிட்டாவே இருக்கும். வேற என்ன எடுக்கணும்? பீச் வேணுமா? இங்கே இந்த சைடு வா, கொஞ்சம் எல்லாம் இருக்கு. இந்த லாங் அண்ட் ஃப்ரூட்டு, நான் ஃப்ரூட் அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன் பாரு. 1/2 கிலோ 2 கிலோன்னு எடுக்கிற மாதிரி தான். இங்கே பாரு பேரிச்சம்பழம் கிடக்கு. திராட்சையா? பேரிச்சம்பழம் மாதிரி இது மல்பரி. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ சொல்லுங்க. உனக்கு என்ன வேணும்? நீ தானே இது பண்ணிட்டு இருக்க. மல்பரி கொஞ்சம் போடி. அந்த தாங்கு எல்லாம் என்ன பண்ற? தாங்கு இதுல வராதுண்ணா, அவ ஊற வச்சிருக்கா. அது இப்போ அந்த பழம் எல்லாம் சாப்பிட்றோம். இது பீச்.
இது 拿 லாங் 一块嘛，这个你拿一块。 லாங் மேன் ஃப்ரூட் அந்த லிச்சி தாய்லாந்து லிச்சி இது பா 啊，那个要 சாப்பிடாத ஃப்ரூட்டா ட்ரை பண்ணுமா சாப்பிட்ட ஃப்ரூட்டா போட்டுக்கிட்டு இருக்கு இவ்வளோக்கு போடாதீங்க நான் கம்மி 没 பண்ணுங்க 事，水一会儿我给你扣下去。啊， போதும் எங்களுக்கு 这个要吗？脆柿。 போதும் ஆப்பிள் ஆப்பிள் விடு 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 சரி ஆப்பிள் போடு இந்த பாரு இதாக இருக்கு பாரு என்ன தப்புன்னு இது என்ன பக்கம் தெரியல இங்கே வேணா ட்ரை பண்ணு இது ஆலிவ் ஃப்ரூட் தானே ஆலிவா இது திராட்சை மாதிரி இருக்கு ஆனா ரொம்பலாம் எடுக்காதீங்க 3 சரி போதும் நான் 3 போதுமா 3 இல்ல 2 கூட போதும் டேஸ்ட்டுக்கா சரி ஓகே போதும் இதுவே போதும் பனானா இதுவே 1/2 கிலோ இருக்கா இதுவே போதும் இதுவே வெயிட் அதிகமா எவ்வளோ இருக்குன்னு கேளு 这个都是请你的多大 3 没多少，没不够吃，我再来一点。给，再来一点点。 நீ போடுற 来一块8摞。 கொய்யாக்கா இல்லை எடுக்காத ஃப்ரூட் ஆகிடுறா அதாவது நம்ம இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கோம் சரி கொய்யாக்கா ரொம்ப நேரமா கேட்டுட்டு இந்த ஜாம்பக்காய் சாப்பிட்ருக்கியா என்னது இது இது நல்லா இருக்கும் ஒரு வாட்டர் ஆப்பிள் பீஸா எடுக்கணும் நீங்க பெருசாலாம் எடுத்தீங்க சரி வாட்டர் ஆப்பிள் ஷேர் பண்ணிக்கலாம் பைக்ல வாட்டர் கேன் இருக்கு கையை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இது பீச் ஒரு 3 அண்ணா போதும்னா போதுண்ணா சாரிண்ணா 2 ஜின் வந்துருமா என்கிட்ட நான் பைசாலாம் கிடையாது என்னடா கேட்டேன் நயா பைசா யாரு கேட்டா அண்ணா, எட்டு முள்ளங்கில ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அது முள்ளங்கியா ஒயிட் முள்ளங்கி ரெட் முள்ளங்கி அப்படியா இது முள்ளங்கி மாதிரி தெரியலண்ணா சாங்க சாங்க 不是一个，不是一个， 一人一个吧，里面3个，还有2个小的， 大不这2个小的， 大不吃。 哦，那个小的，好吧。 பாட்டி போட்டு ஸோ தவறு இப்படிலாம் 这个 பேசக்கூடாது 还有吗？ பாட்டி 这个青芒是招牌的，你知道？那2根。 ஹலோ அவ்வளோ போதும் பாட்டி அண்ணா போய் பே பண்ணுங்க. புடி வெயிட் பண்ணு நிறைய பைசா என்கிட்ட கையில இல்ல. எனக்கு வீட்டு வாட்சுக்கு கட்டுக்கு தான் இருக்கு. என்னால கொடுக்க முடியாது. பாரு 26块。 அசில் 那你மசாலா你 மாதிரி 这样 போட்டு ஹலோ இந்த மசாலா என்ன மசாலா போடுறாங்கன்னு தெரியல 这个名字什么？ 梅子粉、陈皮粉、甘草椒盐。好， தெரியலையே 这个是辣吗？ 这个是尾辣，这个辣椒你不吃辣就不放辣，一会儿我给你一点辣啊。இதுதான் லா. அதனால இது லா. அதனால இது போடாம. சொங்கலாமா? ஓகே 先打包开吃。 ஆ லேங்க குச்சி ஓகே ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க இந்த இது 26.92 நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது அண்ணா யார பே பண்ணுமா? ஓகே 好，你付一下钱。 அது டேஸ்ட்டு சாப்பிட்டு பாரு எதா? ஏதாவது ஒன்று சாப்பிடு இது என்னது இதான ரேடிஷன் ஒயிட் ரேடிஷு நான் ரேடிஷன் சொன்னேன். ரேடிஷன் ஒயிட்டில் அப்படின்னா பிங்க் ரேடிஷ். எப்படி இருக்கு அதில் போட்டிருக்க மசாலா அதை டம்ப் பண்ணிடுச்சு. டேஸ்ட்டியா ரேடிஷோட ரியலான டேஸ்ட்டை டம்ப் பண்ணிடுச்சு. ஸோ குட் ட்ரை அது ஸ்வீட் ஆல்ரெடி அது ஸ்வீட்டு அதில் இன்னும் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருக்கு வாவ் இது பீச் தானே பீச் ஸ்வீட்டோட காரம் போடுறாங்க, காரத்தோட ஸ்வீட்டை போடுறாங்க. நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல இது ஒரு டைப் ஆஃப் பிஸ்ஸா இருக்கு முட்டையில் பண்ணுறது போல 到武汉不吃豆皮真遗憾 வித்தியாசமாக இருக்கு பாருங்க 现在不到武汉就能吃到正宗的三鲜豆皮 முட்டையா 欢迎广大朋友前来品尝 இது என்னது இது என்ன காய் ஏதாவது தெரியுமா பேரிச்சம்பழம் ஜூஸா
罗汉果，你拍那个，你看看，拍了你都是能翻译的。 ஓகே 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 3鲜豆皮，正宗的。 தெரில வித்தியாசமாக இருக்கு. பீஸா டோமினோஸ் பீஸா ஆஃபர் போட்டிருக்கான் போல. டோமினோஸ். ஸோ இது காஸ்டா காஃபி. இங்கே ஃபுல்லாக கபாப் கிடையாது. இது ஸ்குவிட் கபாபு, இது ஆக்டோபஸ்ஸு, இது என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூடு பண்ணி தருவாங்களோ இருக்கும். மசாலாவை அள்ளி வச்சுருக்காங்க பாருங்க. எடுத்து கொடுத்தோன்னா அவங்க வாங்க போமா. ஏன் என்ன பண்ண போகிற? குச்சி வச்சு என்ன பண்ண போகிற? எடுத்துக்கலாமே. ஹலோ ஹலோ சாரி. இங்கே பாருங்க, இது ஒரு துணி கடை. ஒரு ஏன்ஷியன் சைனீஸ் துணி கடை மாதிரி இருக்குது. துணி எவ்வளோ அழகாக மடிச்சுருக்காங்க பாருங்க. இது ஒன்று 2950 ரூபாய். 290 ஆரம்பி. பாருங்க எவ்வளோ வெரைட்டியாக சில்க், எத்தனிக் சில்க் நிறைய இருக்குது. காட்டன் இருக்குது, பேக்ஸ் இருக்குது. குவாஞ்சி சிட்டி முடிச்சுட்டு வெளியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நகைக்கடை இருக்குது. நகைக்கடையில் இங்கே பாருங்கள் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவைப்படும் சில்வர்னு நினைக்கிறேன். ஹலோ, கண்ணு முன்னாடியும் செய்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் சில்வர், ஹேண்ட்மேட் சில்வர்ஸ், ஹேண்ட்மேடில் பண்ணுற சில்வர்ஸ். இப்படி தான் வந்து சில்வர் இப்போ இங்கே குவான்சி எண்ட்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இதுதான் குவான்சி. ஸோ இதோட குவான்சி சிட்டியோட ஒரு வியூ முடியுது. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பலான் இருக்கோம். பாய்.